தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நிரல் திருவிழா எனும் மாபெரும் முன்னெடுப்பை முன்னெடுத்தது. இதன் மூலம் சிறந்த படைப்புகள் நம் மாணவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ளது. அத்தகைய படைப்புகளை மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். மாணவ மாணவிகளிடமிருந்து இத்தகைய படைப்புகள் உருவாக காரணமாயிருக்கிறது தமிழ்நாடு அரசு. மாணவ மாணவிகளுக்கு அதற்கான உத்வேகத்தையும் உறுதுணையுமாய் இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு. அத்தகைய கண்டுபிடிப்புகள் தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் தலைப்பில் இவர்கள் அட்டானமஸ் ஸ்மார்ட் சைக்கிள் உருவாக்கியுள்ளனர். குறிப்பாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள், சிறப்பு திறனுடையவர்கள் மற்றும் நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான ஸ்மார்ட் சைக்கிளை இவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். ஆட்டோனமஸ் ஸ்மார்ட் சைக்கிள் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அண்ட் காமன் பீப்புள் ஆட்டிஸ்டிக். இந்த படைப்பினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியை சேர்ந்த மாணவ குழுவினர் மாணவர் மாதேஸ்வரன் தலைமையிலான மாணவர்கள் லோகேஸ்வரன், பிரேம்குமார், ஸ்ரீகவின், பேராசிரியர் அறிவுமணி ராவணன் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் தலைப்பில் ஆட்டோனமஸ் ஸ்மார்ட் சைக்கிள் ஃபார் ஆட்டிஸ்டிக் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அண்ட் காமன் பீப்புள் நிரல் திருவிழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறந்த படைப்புகளுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.